இந்த வீடியோல விலங்குகள் பறவைகள் எதுவும் துன்புறுத்தப்படவில்லை. எது துன்புறுத்தப்படலையா? கிட்டத்தட்ட 4 மணி நேரம் ஆச்சு காய்ஸ். இது வரைக்கும் என்ன துன்புறுத்திட்டு தான் இருக்கா. நீங்க நம்பலன்னா பாருங்க, கடைசியில நான் வீடியோவை ஆட் பண்றேன். வின்லாண்ட் சாகா எங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மாஸ்டர் பீஸான அனிமி. எதுக்காக இந்த அனிமையை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு 10 பாயிண்ட்ஸ் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் நீங்க இன்னும் வின்லாண்ட் சாகா பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா பாருங்க. என்னோட லைஃப்ல சில சேஞ்சஸ் தந்த மாதிரி உங்க லைஃப்லயும் சில சேஞ்சஸ் தரலாம். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா தெரப்பி போறதுக்கு பதிலா இந்த வின்லாண்ட் சாகாவை நீங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ். ஸ்கூல் படிக்கிற பசங்க எல்லாத்துக்கும் ஹிஸ்ட்ரி கிளாஸ்னாலே பிடிக்காது, அவ்வளவு வெறுப்பா போயிட்டு இருக்கோம். அண்ட் நான் ஸ்கூல் படிக்கும் போது என்னோட ஹிஸ்ட்ரி வாத்தியாருக்கு வந்து ஒரு பட்டப்பேர் வச்சுதான் ரொம்ப கூப்பிட்டு இருந்தோம். என்ன பட்டப்பேரு? ஓகே, கண்டினியூ. அவர் கிளாஸ் இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா ஏதோ தொட்டில போட்டு ஆறாரோ பாடுற மாதிரியே இருக்கும். அவரே தூங்க வைப்பாராம், அவரே எழுப்பிவிட சொல்லுவாராம். ஸோ அந்த மாதிரி தான் கிளாஸ் போயிட்டு இருக்கும். அண்ட் இந்த வின்லாண்ட் சாகாவை பொறுத்த வரைக்கும் 90% வந்து ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ் தான், ஹிஸ்ட்ரி தான். இந்த மாதிரிலாம் ஒரு ஹிஸ்ட்ரி கிளாஸ் எடுத்திருந்தாங்க அப்படின்னா மண்டையில் அடிச்ச மாதிரி நச்சுன்னு உட்காந்துருக்கும். அண்டு இதுல வர தார்ஃபின் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் உண்மையாலுமே ரியல் லைஃப்ல வாழ்ந்த ஒரு கேரக்டர். உண்மையாலுமே அவர் வின்லாண்ட் சாகா அப்படின்னு ஒரு பிளேஸுக்கு போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டுலாம் வந்திருக்காரு. இந்த வின்லாண்ட் சாகாவை நீங்க பார்க்கும்போது ஒரு பழைய ஹிஸ்டரி லைஃப்குள்ள போயிட்டு நீங்க வந்த மாதிரியே இருக்கும். செகண்ட், கேரக்டர் டிசைன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க எல்லாமே ஹியூமன் தான். எவனும் நல்லவனும் கிடையாது, எவனும் கெட்டவனும் கிடையாது. எல்லாருமே கிரேசட் பீப்புள்ஸ் தான். இந்த லைன் எனக்குள்ள எப்பவுமே இருக்கிறது. இந்த ஒரு லைனை ஸ்டோரியா எடுத்துட்டு ஒவ்வொரு கேரக்டரையும் அவ்வளோ பக்காவா டிசைன் பண்ணியிருப்பாங்க. உங்க சர்க்கிள் யாராச்சும் இந்த சீரீஸ் பார்த்துருந்தா அவங்கள கூப்பிட்டு ஆஸ்கிலேட் தான் யாரு, அவங்கள உங்களுக்கு பிடிக்குமான்னு மட்டும் கேளுங்க. ஆக்சுவலா ஆஸ்கிலேடுங்கிறது ஒரு ஆன்டகனிஸ்ட். கண்டிப்பா பிடிக்காதுன்னு சொல்லவே மாட்டாங்க. தார்ஃபினோட அப்பாவை கொண்டதான் ஆஸ்கிலேட். ஸோ தன்னோட அப்பாவை கொண்டவனை பழிக்கு பழி வாங்கணும்னு சொல்லிட்டு அடி உதெல்லாம் வாங்கி அடிச்சு பிடிச்சி அந்த குரூப்ல சேர்ந்துருப்பான் தார்ஃபின். டேஸ் போக போக ஆஸ்கிலேட் தார்ஃபினுக்கு ஒரு குருவா மாறி இருப்பாங்க. இது வந்து தார்ஃபினுக்கு தெரியாது, ஆனா நமக்கு அவ்வளவு அழகா புரியுற மாதிரி இந்த கேரக்டர் டிசைன் பண்ணியிருப்பாங்க. தேர்டு, வார் டிராமா. நீங்க ரெகுலரா வார் டிராமா பாக்குற ஆளா இருந்தா கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு வார் டிராமாவை நீங்க பாத்துருக்கவே முடியாது. அப்படி நம்மளை என்கேஜ் பண்ணி பார்க்க வைக்கும். நீங்க சர்வைவல் கேம் ஒன்று சூஸ் பண்ணி விளையாடுறீங்க அப்படின்னா அதுல ஏதாச்சும் ஒரு லீட் கேரக்டரை சூஸ் பண்ணி தான் நீங்க விளையாட ஆரம்பிப்பீங்க. அந்த கேரக்டர் கூட கொஞ்சம் கொஞ்சமா டிராவல் ஆவீங்க. கரெக்டா? அதே மாதிரி தான் இந்த சீரிஸ் நீங்க பார்க்க ஆரம்பிச்சா கண்டிப்பா சொல்றேன், தார்ஃபினோட கேரக்டர் சூஸ் பண்ணி தான் நீங்க அதை பார்க்க ஆரம்பிப்பீங்க. கொஞ்சம் கொஞ்சமா அந்த கேரக்டர் டிராவல் ஆகும்போது அந்த கேரக்டர்ஸ்குள்ள என்னென்ன சேஞ்சஸ் இருக்கோ அது நமக்குள்ளேயே வரும். பொதுவா வார் அப்படின்னா எல்லாரையும் அடிச்சு போட்டு ஒரு ஹீரோயிசம் காட்டுற மொமெண்டா மட்டும் தான் காட்டியிருப்பாங்க. பட் இந்த சீசன்ல வேற மாதிரியான ஒரு மொமெண்ட் ஒன்று காட்டியிருப்பாங்க. இதை நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு வின்லாண்ட் சாகா பார்த்தவங்களுக்கு நல்லாவே தெரியும். சீசன் 2 ஃபைனல்ல கனுட்டை பார்க்க வந்த தார்ஃபின் நான் அவரை பார்க்கணும் அப்படின்னு ரெக்வஸ்ட் கேட்பான். பட் அவங்க வந்து அதெல்லாம் முடியாது, நீ போ அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க இருந்த ஆள் எல்லாமே வந்து தார்ஃபின் கிட்ட வந்து ஒரு ரூல்ஸ் ஒன்று போடுவாங்க. ஐ மீன் எப்படி சொல்றது, கண்டிஷன் மாதிரி ஒன்று போடுவாங்க. அந்த கண்டிஷன்ல நீ ஓகே ஆகி நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னா கண்டிப்பா நான் வந்து கனுட்டை மீட் பண்றதுக்கு அலோ பண்ணேன்னு சொல்லுவாங்க. அந்த கண்டிஷன் கேட்டு எனக்கே வந்து என்னடா இப்படிலாம் ஒரு கண்டிஷன், எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, நீ நினைச்சா வந்து ஈஸியா கனுட்டை போய் மீட் பண்ணலாமே, உன் ஃப்ரெண்டு தானே போய் மீட் பண்ண வேண்டியதானே அப்படின்லாம் தோணிட்டு இருந்துச்சு. பட் இருந்தாலும் அந்த கண்டிஷன் ஏத்துக்கிட்டு அந்த கண்டிஷனை அவன் ஜெயிச்சு காட்டுற விதம் இருக்கு, அம்மாலா இதாண்டா சினிமா மூமெண்ட் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஃபோர்த்து, கேரக்டர் ட்விஸ்ட். நான் முன்ன சொன்ன மாதிரி இங்க இருக்க எல்லாமே கிரேசட் பீப்புள்ஸ் தான். நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய அனிமீஸ் பார்த்துருப்போம், அதுல ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வந்திருக்கும். ஆனா இந்த வின்லாண்ட் சாகா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் பாக்குறப்போ நாம அந்த இடத்துல இருந்து பாக்குற ஒரு ஃபீலை கொடுப்போம். ஒரு கேரக்டர் அதோட நேச்சரை மாத்துறப்போ ஏன்டா இப்படி மாறிட்டியே அப்படின்னு கேட்குற அளவுக்கு நமக்கு வந்து தோணும். எக்ஸாம்பிளுக்கு பிரின்ஸ் கனுடன் தார்ஃபினோட கேரக்டர் மாறுறப்போ ரொம்ப எதிர்பார்த்த விதமா இருக்கும். இந்த 2 கேரக்டரையும் ஃபர்ஸ்ட் சீசன்ல பாக்குறப்ப போடு இனிமேல் செம்மையா இருக்க போது வரப்போற எபிசோட்லாம் தோணும். அதுவே அப்படியே செகண்ட் சீசன் கொண்டு வந்து பார்த்தா என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணும் பாக்குறப்போ. 5th, லைஃப் தெரப்பி அண்ட் கோட்ஸ். நான் முன்ன சொன்ன மாதிரி தான் தெரப்பி அப்படிங்கிறது ரொம்ப 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 காட்சி. அதுக்கு பதிலா இந்த வின்லாண்ட் சாகா பார்த்துடலாம். சீசன் 1 ஃபுல்லா ஒரு முகம், சீசன் 2 ஃபுல்லா ஒரு முகம். ஒரே ஆளு தான், பட் அவனுக்குள்ள நடக்கிற சேஞ்சஸ் நம்மளும் ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். அண்ட் முக்கியமா இதுல வர கோட்ஸ் நம்ம மைண்டுக்குள்ள எதுவும் இல்லை அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம். ஏன்னா அப்பதான் நம்ம மைண்டுக்குள்ள எதை வேணாலும் ஃபீல் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்றதுலாம் என் மைண்ட் ஓப்பன் பண்ணி விட்ட ஒரு கோட்ஸ். குட்டி பைபிள் ப்ரோ. இதே மாதிரி கோட்ஸ் இந்த வின்லாண்ட் சாகா ஃபுல்லா இருக்கு. சும்மா கூகுள்ல போயிட்டு வின்லாண்ட் சாகா கோட்ஸ் அப்படின்னு டைப் பண்ணோம் அப்படின்னா 100 கோட்ஸ் மேல வரும். அண்ட் பர்சனலா 2 கோட்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சாவை நினைச்சு ஏன் பயப்படுறீங்க அப்படின்னு ஒரு கோட்ஸ் வரும். அதே மாதிரி ஃபைனலா ஐ ஹாவ் நோ எனிமீஸ் அப்படின்னு சொல்ற ஒரு கோட்ஸ். இது ரெண்டுமே எனக்குள்ள ஒரு பயங்கர சேஞ்சஸ் கொடுத்துச்சு. இந்த வின்லாண்ட் சாகா பாருங்க, கண்டிப்பா இதுல வர ஏதாச்சும் ஒரு கோட் உங்களுக்கும் பயங்கரமான ஒரு சேஞ்சஸ் கண்டிப்பா கொடுக்கும். எனக்கு ஒரு கோட் ரொம்ப பிடிக்கும். 8th எபிசோட்ல ஒரு சீன் ஒன்று வரும். ஒரு செலிப்ரேட் பண்ணிருப்பாங்க. அப்போ வந்துட்டு அஸ்கிலேட் சொல்லுவான், நினைக்கிறேன் அஸ்கிலேட் தான் சொல்லுவான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றுக்கு வந்து அடிமையா இருக்காங்க. அவன் வந்து அந்த பொண்ணு அடிமையை ட்ரீட் பண்றான், இவன் வந்து பணத்துக்கு அடிமையா இருக்கான். அதெல்லாம் செமையா இருக்கும். அதெல்லாம் அது அப்படின்னா ஒவ்வொருத்தர் வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கு வந்து அடிமையா தான் இருக்காங்க. அதுதான் அந்த டைலாக் வருது. நீ காஜிக்கு அடிமை.
6 to 5 BGMs. இந்த சீரிஸோட ஃபர்ஸ்ட் சீசன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் பேக்கேஜஸா இருக்கும். ஒவ்வொரு 5 சீன்ஸும் விசுவலா செட் பண்ணி காட்டுறப்ப பேக்ரவுண்ட்ல நமக்கு பா அசுரபா BGM தான் கேட்கும். சின்ன கத்தி தான் வச்சிருப்பான், அதை வச்சுக்கிட்டு தார்ஃபில் சண்டை போற சீன்லாம் பாக்குறப்போ அல்டிமேட்டா இருக்கும். அண்ட் தார்ஃபினோட சிக்னேச்சர் போஸ்ட்லாம் பாக்குறப்போ வேற மாதிரி ஒரு கூஸ் பம்ப்ஸ் கொடுக்கும் பாருங்க. இந்த 5 சீன் மட்டும் கிடையாது, தார்ஃபின் வர்சஸ் ஸ்னேக் கேங் இருக்க சீன் பாக்குறப்போ நம்ம போன்ல உட்காந்து பாக்குற ஃபீல் இல்லாம அந்த ஃபைட்டை சுத்தி வேடிக்கை பார்க்க ஒரு கும்பல ஒரு ஆளா நம்ம இருந்து பாக்குற ஃபீல் தான் கிடைக்கும். அண்ட் அந்த சீன்ல தார்ஃபின் பேசுற டைலாக்லாம் வேற மாதிரி வெடித்தனமா இருக்கும். 7th season 2 நிறைய பேர் இந்த சீசன் 2 வந்து ஸ்லோ பேஸா இருக்கு, ரொம்ப ஸ்லோவா இருக்கு, ஃபர்ஸ்ட் ஹாஃப் மாதிரி இல்ல, ஃபர்ஸ்ட் சீசன் மாதிரி இல்ல, சுத்தமா வந்து அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு சீசன் 2 தான் ரொம்ப பிடிக்கும். அண்ட் மேட்ரே சீசன் 2 மட்டும்தான். நெருப்பு வந்து குளிரா மாறும், குளிர் வந்து நெருப்பா மாறும். இதுதான் சீசன் 2வோட ஒன்லைன் கூட சொல்லலாம். நீங்க அடல்ட் ஏஜை தாண்டி லைஃபை ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அப்ப இந்த சீசன் 2 உங்க கண்ணுக்கு ஒரு பொக்கிஷமா தெரியும். எந்த ஒரு ஃபிளாஸும் இருக்காது. மோர் ஓவர் இந்த சீசன் 1 விட எங்க 2 பேருக்குமே சீசன் 2 தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் இதை பத்தி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அதுல வந்து சீசன் 2 மொக்க ப்ரோ அப்படி இப்படின்னா நிறைய பேர் சொன்னாங்க. பட் அதுக்கும் சேர்த்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அதுலயும் வந்து சீசன் 2 மொக்க தான் ப்ரோ அப்படின்னு சொல்லும்போது நான் ரிப்ளை பண்ணலான்னு போனா நம்ம பசங்க ஆல்ரெடி சீசன் 2 சரியில்லைன்னு சொன்னவங்களை பிடிச்சி கடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. என் வேலையை அவங்க பார்த்துட்டாங்க. ரொம்ப நன்றி மக்களே. அதிகத்தும் 8th ஃபுட் வேல்யூ. சாப்பாடை வேஸ்ட் பண்ணாதரா, ஒரு சோறு கிடைக்காத எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? இந்த மாதிரி வேர்ட்ஸை நம்ம வீட்டில் அடிக்கடி சொல்றதை கேட்டிருப்போம். ஆனா அப்பெல்லாம் அந்த வேர்டை நம்ம ஈஸியாக தட்டி கழிச்சிருப்போம். அதுவே வில்லான் சகால தார்ஃபினும் அவனோட ஃப்ரெண்ட் எய்னரும் சேர்ந்து ஒரு முழு காட்டை விளைநிலமா மாத்தி அந்த லேண்ட்ல அக்ரிகல்ச்சர் பண்ணும்போது என்னடா இவ்வளவு கஷ்டமா அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு தோணும். அந்த சீன் வந்து நான் பார்க்கும்போது எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னா, என்னடா ஒரு ஸ்லேவா இருந்துட்டு அதுக்கு வந்து ஒரு ஃப்ரீடம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவ்வளோ பெரிய ஒர்க்கு கொடுப்பீங்களா? அண்ட் அந்த காட்டை வந்து 2 பேரும் வந்து ஃபர்ஸ்ட் மரத்தை இருப்பாங்க. மரத்தை அறுத்ததும் பத்தாது அப்படின்னா அந்த மரத்தோட வேரையும் வந்து பிடுங்கிறதுக்காக 2 பேரும் வந்து செம்ம பாடுபடுவாங்க. அதை பார்க்கும்போதுலாம் என்னடா இவ்வளோ கஷ்டமான விவசாயம் பண்றது அப்படிங்கிற மாதிரி தோணும். அண்டு அவங்க வந்து அந்த அந்த இடத்த ஃபுல்லா வந்து விவசாயம் பண்ணி முடிக்கும் போது 2 பேர் பேசிட்டு இருப்பாங்க, அடுத்தது என்ன பண்ண போறோம் அப்படின்னு. அந்த கான்வர்சேஷனுமே வந்து எதிர்பார்க்காத மாதிரி இருக்கும். நம்மளோட தாட் ப்ராசஸ்லாம் வந்து பயங்கரமா புல் பண்ணி விட்டுருவாங்க. நமக்கு ஒரு காட்டை அழிச்சு வேற ஏதாச்சும் பண்றதுக்கு பதிலாக அந்த இடத்துல விவசாயம் பண்ணணும் அப்படிங்கறது ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல, அது காடா இருக்கிறத விட கஷ்டம் தான். அது ஒரு காட்டு அழிச்சு பண்றதுலாம் ரொம்ப பெரிய கஷ்டம். அதுதான் அது அவ்வளவு மரத்தை வந்து வேரோட அறுத்து எடுக்கிறது 2 பேர். நினைச்சு பாரு, ஒரு டிராக்டரோ இல்ல ஒரு யானையோ இருந்துச்சு அப்படின்னா அதை அறுத்துட்டு அதை கொண்டு போய் எடுத்து போட்டலாம். பட் இவங்க 2 பேர் மட்டுமே மரத்தை இருப்பாங்க. தென் வந்து அதோட வேரை வந்து மண்ணுல இருந்து ஃபுல்லா தோண்டி எடுப்பாங்க. அதுல 2 பேரும் பண்ற கஷ்டம் இருக்குது. எங்கேயோ நம்ம அங்கேயோ உட்காந்துக்கிட்டு நானும் வந்து ஹெல்ப் பண்றேன்டா அப்படின்னு சொல்ற மாதிரிலாம் இருக்கும். அவ்வளவு கஷ்டமா இருக்கும் அந்த சீன்ஸ்லாம். அது எந்த அளவுக்கு வந்து நம்மள இதுதான்டா அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்ற விதமா நமக்கு வந்து சூப்பரா சொல்லியிருப்பாங்க. ஒரு லைஃபுக்கு எவ்வளவு ஒரு லெசனா இருக்கு. இது வந்து போர் அடிக்குது, லாகிங் கண்டென்ட்லாம் சொல்லிட்டு ஸ்கிப் பண்றாங்க. அது வந்து எனக்கு தெரிஞ்சு இப்ப ஸ்கூல் படிச்சுட்டு இருக்காங்கல்ல, காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க, மேபி காலேஜ் பசங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஹிட் ஆயிருக்கும். பட் ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்குலாம் வந்து இந்த ஆக்ஷனு, காமெடி, டபுள் மீனிங், 18+ இதெல்லாம் வந்து அவங்க அனுபவிக்கிற வயசு. பட் ஒன்ஸ் வந்து அவன் காலேஜ் முடிச்சுட்டு கரியர் அப்படின்னு ஒரு இடத்துல கால் எடுத்து வைக்கிறான் அப்படின்னா அப்பதான் அவனுக்கு வந்து பின்னாடி குச்சியை வச்சு அடிப்பாங்க. ஸோ அந்த சுச்சுவேஷன் வரும்போது இந்த மாதிரிலாம் ஒரு மோட்டிவேஷனோ இல்ல இந்த மாதிரிலாம் ஒரு ஜேர்னியை நம்ம பார்க்கும்போது தேடுவானுங்க, மோட்டிவேட் பண்ணுவானா. நம்மளே நம்ம அப்பா வந்து டேய் சொன்னா கேள்றா, இப்ப உட்காந்து படிடா வரமா, நாளைக்கு ஃபீல் பண்ணுவடா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கோம். அப்ப புரியல, இப்ப புரியுது. 9th பாயிண்ட் வந்து சீசன் 3. வின்லாண்ட் சாகா வந்து சீசன் 2 வரைக்கும் தான் வந்திருக்கு. சீசன் 3 இன்னும் வரல. பட் மாங்காவா வந்துகிட்டு இருக்கு. நாங்க இன்னும் மாங்கா ஃபாலோ பண்ணல. ஏன் அப்படின்னா இந்த வின்லாண்ட் சாகா பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து பர்சனலா இந்த அனிமே அடாப்ஷனா பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப 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 ஆசை. வின்லாண்ட் சாகான்னு இல்லை, எந்த அனிமே அனிமே அடாப்ஷன் பார்த்து பழகிடுச்சு அப்படியே. கரெக்ட் தான். பட் சில அனிமே மட்டும் மாங்கா படிக்க இன்ட்ரெஸ்டா போகும். மாங்கா படிக்க இன்ட்ரெஸ்டா தான் போகும். ஆனா அது வந்து திரும்ப நான் வந்து அனிமையா வந்து பாக்குறப்போ எனக்கு அந்த ஆல்ரெடி பார்த்த ஃபீலா தான் இருக்கு. கொஞ்சம் இமேஜினேஷன் அது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ நான் ஏதாவது படிக்கிறேன் பார்க்குறேன் அப்படின்னா இமேஜின் பண்ணி பார்ப்பேன் அதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ திரும்ப நான் வந்து எபிசோடாக பார்க்குறப்போ நான் வந்து லைவ் ஆக்ஷனாக ஃபீல் பண்ணணும் அப்படின்னு எபிசோடாக பார்க்குறப்போ எனக்கு அந்த ஒரு ஃபீல் எனக்கு வர மாட்டேங்குது. ஸோ அதனால நான் மாங்கா படிக்கவே ஸ்டாப் பண்ணிட்டேன் அனிமேலே ஓரளவு. பட் எனக்கு ஏன் வந்து இந்த வின்லாண்ட் சாகா வந்து சீசன் 3 வந்து அனிமே அடாப்ஷனை பார்க்கணும் அப்படின்னா இதுல ரியல் லைஃப்ல தார்ஃபினா இருந்தவன் வந்து அவனோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தேன். அந்த ஹிஸ்ட்ரியில பார்க்கும்போது அவன் உண்மையிலுமே வந்து வின்லாண்ட் சாகா போனது, தென் அங்க இருந்து டிராவல் பண்ணி இன்னொரு ஊருக்கு வந்தது, இந்த மாதிரி அவன் லைஃப் வந்து பயங்கர ஒரு டிராவலா இருக்கும். அண்ட் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணது, அந்த பொண்ணுக்கு பின்னாடி ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் எப்படி அனிமே அடாப்ட் பண்ணி காட்ட போறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈகரா ஒரு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் லாஸ்ட் வீக் கூட வந்து சந்துல
சந்துனா நிறைய பேருக்கு இங்க தெரியாது. எக்ஸ் அலைஸ் ட்விட்டர், பழைய ட்விட்டர் இப்போ எக்ஸ்னு கூட சொல்லலாம், அது சந்து ஆக்சுவலா. அங்க வந்துட்டு தார்ஃபின் இஸ் பேக் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அண்ட் ரீசெண்டா கூட நானும் ஒரு ஸ்டோரி போட்டிருந்தேன், வின்லாண்ட் சாகா சீசன் 2ல வந்து ஐ ஹேவ் நோ எனிமீஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி. இப்போ மாங்கால கூட கரண்டா அந்த சாப்டர்ல என் தலைவன் அதே தான் சொல்லியிருக்கான், ஐ ஹேவ் நோ எனிமீஸ் அப்படின்னு. ஸோ ஹிஸ்டரி ரிப்பீட் இட் செல்ஃப். 10th மோர் தென் ரிவெஞ்ச் ஸ்டோரி. சீசன் ஆரம்பிக்கும் போது ஓகே ஒரு பக்காவான ரிவெஞ்ச் ஸ்டோரி சிக்கி இருக்கு, இன்னைக்கு ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான் அப்படிங்கிற மாதிரி தான் செட் ஆகியிருக்கும். ஆனா எபிசோட் போக போக அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஸ்டோரி கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து போகும். ஓகே சம் ஆக்ஷன் பேக்கேஜ் இருக்கு, சீட் பெல்ட்டை போட்டுக்கலாம் அப்படின்னு நிறைய ஸ்டேஜில் ஒரு ஃபீட்பேக் ஒன்று போடுவாங்க பாருங்க, என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, இதுக்கு மேல என்னடா பண்ண போறீங்க, ரைட்டு ஏதோ பெருசா இறக்க போறாங்கன்னு தோணும். பட் அடுத்த ஸ்டேஜில் டார்ஃபினுக்கு மட்டும் இல்லை நமக்கும் ஒரு பெரிய சேஞ்சஸ் கிடைக்கும். ஸோ அவ்வளோதான் guys இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க. அப்பாடா அடுத்தது இருக்காடா. ஸோ அவ்வளோதான் guys இந்த வீடியோ. டாடா பை பை. இந்த தடவை ஏன் ப்ளூபர்ஸ் போடுறோம் போடுறா அச்சோ அவரா ரொம்ப பயங்கரமான வராச்சே. இந்த மூலியம் மறந்துடாத கூறுகிட்ட பேசி முடியாது கரெக்டா படிப்போம். நல்ல முட்டப்ப தாக்கல ஓ சே கேட் ட்விஸ்ட் கரெக்டா எடுத்து சொல்லிங்க. ஐயோ நான் ட்விஸ்ட் ஆகுது கேட் ட்விஸ்டா கேரக்டர் ட்விஸ்ட் ஆகும். கேரக்டர் அப்படி முறுக்கி விட்டுருவாங்க. நேச்சரே மாத்துறப்போ என்னடா இப்படி மாறிட்டியே அப்படின்னு கேக்குற அளவுக்கு எக்ஸாம்பிளுக்கு பீஸ் தன்னோட ஸ்டோரி மாறுறப்போ போடி சொல்லாதடா, நீ அப்படின்னா எழுதி வச்சிருக்க. அதுதான்டா சிம்பிளா சொல்றேன்ல. எக்ஸாம்பிளுக்கு இரு சிம்பிளா சொல்றேன். எக்ஸாம்பிளுக்கு பீஸ் தன்னோட ஸ்டோரி மாறுறப்போ வெறித்தனமா இருக்கும். திரும்பி பீஸ் சிரிச்சுக்கிட்டு இருக்கா சரிடா செம்மையா இருக்கும், ரொம்ப பயங்கரமா இருக்கும். அதான்டா போலாம் அவன்கிட்ட என்ன அதை சொல்ற? ஐயோ ஒரு சிவன்டா. ஓகே சூப்பர் ப்ரோ. 1 ஃபுல்லா ஒரு முகம், சீசன் 2 ஃபுல்லா ஒரு முகம். என்ன எப்படி பார்த்துருப்பார் நம்ம துண்டு ஆக்டர் தாங்க அவ்வளவு பெரிய கப்பலே பிடிச்சி நிக்குது வைக்கும். அண்ட் ஐயோ தெரியுதா நீங்க ஒரு அடல்ட் ஏஜை தாண்டி நானும் ஒவ்வொரு தெரியாதா சொல்லாமல சீசன் 2 அப்படின்னா அப்ப இந்த சீசன் 2 உங்களுக்கு அங்க போச்சு.